பாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்றுகிறதற்கும் பிடிக்கிறதுமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களால் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அப்பமாக எண்ணாதே. அவரால் கண்டு கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவரிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்கிறது எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். புத்திமதியை மறக்காதீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருக்கிறார். தேவன் உங்களை விக்கிறதாய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாக இருக்கிறோம். எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் விக்கிறதாயிராமல் பேசி பிள்ளைகளாய் இருக்கிறீர்களே என்றார் என்று எழுந்தென்று பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நம்முடைய விசுவாச கீதங்களிலே 25வது பாடல் 2 சரணம் பாடி அமர்வோம். இந்த சாயங்கால பொழுதிலும் உங்களுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தவ காலங்களிலே உங்களுடைய சிலுவையை தியானிக்கும்படியாக நீர் எங்கள் வாழ்நாளிலே இந்த நாளை கூட்டி தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் பல பரிமாணங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அவைகளை எங்கள் வாழ்விலே நாங்கள் அனுபவித்து வருகிறோம். கர்த்தர்களுக்கு பலம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவன் தன்னை தான் வறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் எனக்கு சீஷன் அல்ல என்று சொல்லியிருப்பா. உங்களுடைய வார்த்தை பிரகாரம் உங்களுடைய சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு உமக்கு பின்பாக வந்து இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கிற ஜெயமான வாழ்வை சரியாக ஓடி முடிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு இரக்கம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த தவக்கால நாட்களிலே உங்களுக்கு உண்டாவதாக. கடந்த நாளிலே நாம் சிலுவையை தியானிக்கும் போது ஒரு மனிதன் மேல் வைக்கப்பட்ட சிலுவையை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் சிலுவையின் இன்னொரு பரிமாணமாகிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது உத்தரவாதம் என்று சொல்லக்கூடிய சிலுவையின் இன்னொரு பரிமாணத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். அநேக நேரங்களிலே உத்தரவாதங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடியவை ஒவ்வொரு தலையிலும் வைக்கப்படுகிறது. சிலர் அவைகளை தானாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த சிலுவையை சுமக்கும் போது அதில் வருகிற வேதனை உபத்திரவங்களை சுமந்து நாம் ஜெயமெடுக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசுவின் மேல் ஒரு சிலுவை வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் அந்த சிலுவையை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்?
இந்த உலகத்திலே வந்த பாவிகள் அனைவரும் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண காலத்திலே ஆடு மாடுகளை பலி செலுத்தி தங்கள் பாவங்கள் போகும் என்று சொல்லி தங்கள் பாவங்களை அந்த மிருகத்தின் மேல் வைத்து அவர்கள் ஒரு சடங்காச்சாரமான பாவ நிவர்த்தியை செய்ததை வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பாவ பலிகளை நீக்கிவிட்டு தானாகவே முன்வந்து உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து அவர் தேவ ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்பட்டார். அது தான் ஏற்றுக்கொண்ட சிலுவை, பிதா அவர் மேல் வைத்த சிலுவையை இயேசு மிகவும் அதை அன்பாக ஏற்றுக்கொண்டார். அதை அந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் மனுக்குலத்தை மீட்கும்படியாக வந்தார். நம் அன்றாட வாழ்விலே அநேக சிலுவைகளை சுமக்கிறோம். ஒரு சில சிலுவைகள் நம்மேல் வைக்கப்படுகிறது, ஒரு சில சிலுவைகள் நாமே சுமந்து கொண்டு வருகிறோம். நாம் பார்க்கும்போது வேதத்தில் ரெண்டு மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உத்தரவாதங்களை நான் உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த ரெண்டு உத்தரவாதங்களும் அவருடைய வாழ்விலே எப்படிப்பட்ட வேதனைகளை சுமந்திருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த சிலுவை அவர் சுமந்தபடியினாலே அவர்கள் மேல் வைக்கப்பட்ட ஆண்டவருடைய சித்தம் அவர்கள் நிறைவேறினது. அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததை நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே ஒரு சிலுவையை நாம் பார்க்கிறோம். அது ஒரு மனிதன் தானாக ஏற்றுக்கொண்ட சிலுவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வேதத்தில் ரெண்டு மிக முக்கியமான கதாபாத்திரங்களை நாங்கள் உங்கள் மத்தியிலே வைத்து இந்த உத்தரவாதத்தின் அடிப்படையையும் உத்தரவாதம் என்ன செய்தது என்பதையும் உத்தரவாதத்தை சுமக்கும் போது அவர்கள் பட்ட வேதனையும் நான் உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். இங்கே தாவீது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு உத்தரவாதத்தை தன்னுடைய தலையிலே ஏற்றுக்கொள்ளுகிறார். சம்பவம் மிக தெளிவாக நமக்கு தெரியும். சவுல் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக அனுப்பி இருக்கிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேர் கொண்ட பாளையத்தில் இருந்து வந்து நின்று வீரனானவன் கோலியாத் என்கிறவன் 6 முழம் 1 ஜாணம் உயரமுள்ள மனிதன், மிகப்பெரிய மனிதன் வந்து நின்று விரட்டிக் கொண்டு நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களில் ஒருவன் என்னோடு யுத்தத்துக்கு வரட்டும். அவன் மேற்கொண்டால், அவன் என்னை கொன்றுவிட்டால் நாங்கள் உமக்கு சேவகர்களாக இருப்போம். ஆனால் நான் யாரை உங்கள் அனுப்புகிறவரை நான் கொலை செய்து விட்டால் நீங்கள் எங்களுக்கு சேவகர்களாக வேண்டும் என்று சொல்லி இரவும் சாயங்காலங்களிலே ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் வந்து நிரப்பிக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலின் படையானது சவுலின் படையானது என்ன செய்வதென்று தெரியாதபடி பயந்து கொண்டிருந்த நேரம், யுத்தத்தை விட்டு பின்னால் போகவும் முடியாது. ஏனென்று சொன்ன யுத்தத்துக்கு வந்திருக்கிறவர்கள் அது முடிவை பார்க்காமல் திரும்ப போக முடியாது. யுத்தத்துக்கு கிளம்பி வருகிற ஜனங்கள் யுத்தத்திலே ஜெயமோ தோல்வியை பெறாமல் திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு போக முடியாது. யுத்த வீரர்கள் வைக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம் என்ன? தங்கள் படைகள் இனிமேல் அடிமையாயினால் இன்னொரு ராஜா வந்து தன்னுடைய குடிமக்களை நாசம் பண்ணி விடுவான். அவர்களுக்கு அடிமைகளாக போனால் எப்படி இருக்கும்? சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய கையிலே விலங்கிடப்பட்டு அவர்கள் சொல்லுகிற வேலையெல்லாம் செய்ய வேண்டும். காலையில் நம்முடைய வீட்டில் இப்படி சுதந்திரம் இருக்கிறது. காலையில் நாம் எழும்புகிறோம், நமக்கு தேவையானவர்களை
நாம் உருவாக்குகிறோம், நமக்கு நேற்று நேரத்தில் சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம். ஆனால் அடிமையின் வாழ்வை அதுவல்ல. காலையில் 5 மணிக்கு மணி அடிப்பார்கள், எழுந்தவர் சொல்லுகிற வேலையெல்லாம் செய்ய வேண்டும். அது சாப்பாடு இருக்கிறதா இல்லையோ, பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடும் உபத்திரவத்தோடும் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தால் தான் தெரியும் இந்த சவுலின் படை எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்குள்ளே சிக்கிக் கொண்டது என்று சொல்லி. எப்படி இந்த ஜனங்கள் நாங்கள் தோற்றுவிட்டால் எங்கள் தேசம் முழுவதும் அடிமைகளாக போகும், எங்களுடைய பிள்ளைகள் இந்த தேச மனிதனுக்கு அடிமையாக வேலை செய்ய வேண்டும், என்னுடைய மனைவி பிள்ளைகள் இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக போய்விடுவார்கள், எங்கள் வாலிபர்கள் மற்றவர்களுக்கு அடுத்த தினத்துக்கு அடிமையாக போக வேண்டிய சூழ்நிலை, மிகவும் பரிதாபமான சூழ்நிலையிலே சவுல் சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேல் நேற்று நிந்தை நீக்குகிறவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? தன் மகளை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். தன்னுடைய மகளை, சொந்த மகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா தீர்மானம் பண்ணிவிட்டான். ராஜகுமாரனுக்கு கொடுக்க வேண்டியவன். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், யார் இந்த பரிசனை வீழ்த்துகிறானோ அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு மகளை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் பறை அறிவிக்கிறான். இப்பொழுது அவ்வளவு பெரிய ஒரு பரிசை அவன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு விரும்பினாலும் பயந்து போய் இருக்கிறார்கள். இந்த பரிசனை பெற்றுவிட்டால் நாளைக்கு ராஜாவுக்கு மருமகள், அரண்மனையிலே முதலிடம், இவைகள் எல்லாவற்றையும் யோசித்துவிட்டு உயிரை பார்க்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மனிதனை ஜெயிக்க முடியாது. எனவே இவர்கள் தோற்று போய் தொடை நடுங்கி போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சத்தம் வரும்போதெல்லாம் சொல்லுவார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. மாறி மாறி முகத்தை பார்த்து சொல்லுவார்கள், என்ன செய்வது தம்பி, என்ன செய்வது அண்ணனே, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஈசாயின் மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஈசாயின் மக்கள் தாவீதின் அண்ணன்மார்களும் அந்த படையிலே இருக்கிறார்கள். எத்தனை பேர் எத்தனை விதமான முயற்சிகள் எடுத்திருப்பார்கள். ஆனால் உயிருக்கு பயந்து ஒருவனும் போகவில்லை. என்று சொன்னார், ஒருவனுக்குமே இந்த கோலியாத்தை ஜெயிப்பேன் என்று சொல்லக்கூடிய எண்ணமே இல்லை. நினைத்து பார்த்தாலே பயம். கோலியாத்தை தடுத்து போனால் நாம் சாவது மாத்திரமல்ல, அவன் கொடுத்திருக்கிற அந்த சேலஞ்ச் என்ன? அவன் சொல்லுகிறான், நாங்க செத்து போனால் ஒருவன் இல்லை செத்து போவது, அவன் செத்து போனால் மொத்த ஜனங்களும் அடிமையாகும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதன் வருகிறான், வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என்ன வார்த்தை? போய் கேட்கிறான், ஏன் இந்த வார்த்தை வருகிறது? ஜனங்கள் எல்லாரும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது மாத்திரம் துணிச்சல் உள்ளவனாய் இருந்து இந்த சவுலிடத்திலே போய் சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தனுக்கு எதிராக நான் போவேன், இவனோடு யுத்தம் பண்ணுவேன், நான் மேற்கொள்வேன் என்று சொல்லுகிறான். எப்படிப்பட்ட சிலுவை தெரியுமா? தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தோற்று போனால் இந்த சமுதாயம் முழுவதும் அடிமையாக போகும். ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தோடு நின்று கொண்டு சவுலிடத்திலே சொல்லுகிறான். சொல்லும் போது சவுல் கேட்கிறான், நீ யார்? யுத்த வீரன் அல்ல, அவன் மிகப்பெரிய யுத்த வீரன். அவன் சிறு வயது முதலே யுத்தத்திலே பழக்கப்பட்டவன். நீயோ இடையன், சிறுவன், போக முடியாது என்று சொல்லுகிறான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சவுலை பார்த்து சொல்லுகிறான், ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை ஒரு கரடி வந்தது, உங்களுடைய அடியானாகிய நான் போனேன், அவைகளை கொன்று என்னுடைய ஆட்டை விடுவித்தேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் முதலாவதாக இவன் தாவீது அந்த சிலுவை கண்ணில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் செய்த மிக முக்கியமான காரியம், வனாந்தரத்திலே தாவீதை என்ன பண்ணினார்? பழக்கிக் கொண்டிருக்கிறார். என்ன தெரிகிறது? தகப்பனுக்கு தன்னுடைய மகன் யார்? அவன் ஏதோ ஒரு இடையன். ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும், இங்க ஒரு கோலியாத் வரப்போகிறான், அவனை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னான், இவனை பழக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே அவர் பழக்குவிக்கிறார். அப்படிதானே? சாதாரணமான மனிதன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், இவ்வளவு கரிசனையோடு ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆடு போனாலும் தகப்பனிடத்தில் என்ன பண்ணணும்? காத்து கொடுக்கணும். தூங்க முடியாது, தன்னுடைய வேலைக்காரன் தூங்க முடியாது. ஆடு அடிக்கப்பட்டு போகிறது என்று சொன்ன இந்த தலைவனாக
இந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆட்டை விட்டு விடுவார். தகப்பனே தலைவனை விட்டு விட்டான், நம்ம எப்படி என்று சொல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடும். எனவே இவன் சொல்லுகிறான், ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது, நான் போனேன் அவைகளை அடித்து திரும்ப கொண்டு வந்தேன் என்று சொல்லிய நம்பிக்கையோடு அவனிடத்தில் பேசுகிறான். சிலுவை ஒருவன் மேல் வைக்கப்படும் முன்பாக, ஒரு சிலுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக ஆண்டவர் அவனை வனாந்தரத்தில் பழக்கி வைக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் ஏற்றிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி சுமக்க முடியாத ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாத உத்தரவாதமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை எடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களுடைய சிந்தனைகளை இருதயங்களை எழுதுவார் என்று சொன்னார். உங்களை பழக்க வைக்காமல் ஆண்டவர் உங்கள் கையிலே அந்த சிலுவையை உத்தரவாதத்தை கொடுப்பதில்லை. முடிவென்ன? அவன் சொல்லுகிறான், இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது. கடைசியாக சொல்லுகிறான், நான் போவேன், அவனை தீர்த்து விடுவேன் என்று சொன்னான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38-39 அவன் ஒரு வார்த்தை சொல்ல, 37, 38, 39 வாசிப்போம். சவுலின் வஸ்திரங்களை அவன் மேல் உடுத்து வைக்கிறான். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், சவுல் சொல்லுகிறான், நீ உன்னுடைய இந்த யுத்தத்தோடு போகக்கூடாது, நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய உடையை உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். அவன் எல்லாவற்றையும் போட்டு பார்த்து அது அவனுக்கு சரியாகவில்லை. அப்படிதானே? சிலுவை சுமந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றிக் கொண்டு போகிற சவுல் அவனுடைய வஸ்திரங்களை தாவீதுக்கு போட்டு பார்க்கிறான். தாவீது சொல்லுகிற, இதை போட்டு என்னால நடக்க முடியாது. இயேசு அதைத்தான் சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கிறது. ஒருவேளை அவன் நினைத்திருக்கிறான், ராஜாவுடைய வஸ்திரம் என்ன தரிக்கப்பட்டிருக்கிறது, எனவே இந்த வஸ்திரத்தோடு நான் போனால் ஜெயித்து விடுவேன் என்று தீர்மானம் பண்ணியிருந்தான். என்ன ஆயிரும்? அவன் செத்து போயிருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இது என்னுடைய சிலுவை அல்ல, நான் அபியாசித்து வருகிற பழக்கம் இதுவல்ல என்று சொல்லி அவன் காண்ட ஆற்றண்டையிலே போனான். 5 குழந்தைகளை எடுத்தான், ஆடைப்பத்திர வைத்தான், தான் மேய்ப்பனாகவே வருகிறான். போரினனுக்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு மேய்ப்பன் சொல்லுகிறான், இப்பொழுது நான் உனக்கு எதிராக வருகிறேன். தான் கோலியாத்து சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், நீ தனியோடு இடத்திலே வருவதற்கு நான் நாயா என்று கேட்கிறான். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. யுத்த வீரன் அவனுக்கு முன்பாக ஒரு நாயை விரட்டுகிற மனிதனை போல இந்த தாவீது போகிறான். ஆனால் ஒன்றவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவன் அவனுடைய வெற்றியின் ரகசியத்தை நாம் கவனமாக கையாள வேண்டும். என்ன சொல்லுகிறான்? நீ நிந்திக்கிற, நீயோ கேடயத்தையோடு பட்டயத்தோடு நின்று வருகிறான், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். எவ்வளவு பெரிய வல்லமை! அவனுக்கு தெரிந்தது, கர்த்தரை ஏற்கனவே அதை ஆயத்தம் பண்ணிவிட்டார். இந்த பழக்கத்தை நான் அபியாசிக்க முடியாத பழக்கத்தை நான் கையில் எடுக்க முடியாது. என்னுடைய பழக்கம் என்ன, நான் சுமந்து வருகிற அபியாசம் என்ன என்பதை நினைத்தான், கையில் எடுத்தான். கடைசியாக சொன்ன, ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நிந்திப்பதற்கு நான் மாத்திரம் நான் போகிறேன், நீர் என்னோடு வர வேண்டும் என்று சொன்னான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், யுத்தம் கர்த்தருடையது, இன்றைக்கு நான் உன் தலையை விட்டு வாங்கி உன்னுடைய பாளையத்தின் பெரிசுடைய பாளையத்தின் குணங்களை எல்லாம் ஆகாயத்து பறவைகளை கொடுப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை வார்த்தை பேசுகிறான். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. நீ நிந்திக்கிற நசராய இயேசு நாமத்திலே, இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அடைப்பட்டிருந்த கல்லை எடுத்தான், கவனிலே வைத்தான், ஏறிந்தான், விழுந்தான். கோலியாத்து ஜெயம் பெற்றான். ரெஸ்பான்சிபிலிட்டி, உத்தரவாதத்துக்கு பின்னால் இருந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் முதலாவது அவனை படிப்பிக்கிறவராய் இருந்தார். எவ்வளவு கஷ்டம்! ஒரு சிங்கத்தோடு ஒரு கரடியோடு போராடுவதுன்னா சாதாரணமான காரியம் இல்லை. இன்னொரு காரியத்தை நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். சிங்கத்தை எறிந்தால், கல்லெடுத்தறிந்தால் அது சாதாரணமா அதுக்கு உடம்புல ஒண்ணுமே செய்யாது. சிங்கத்துடைய சரீரம் முழுவதும் ரோமம் மிகுந்திருக்கும், நல்ல புஷ்டியா இருக்கும். ஒரு கல்லெல்லாம் எடுத்தறிந்தா, சரீரத்தில் விழுந்தா அது ஒன்றுமே செய்யாது.
கரடி அதே போலதான். அதன் சரீரம் முழுவதும் அந்த ரோமம் இருக்கும், சரீரம் முழுவதும் குழம்பு முழுவதும் இருக்கும். ஒரு கல்ல எடுத்தறிந்தா அது ஒன்றுமே செய்யாது. ஆனால் அவன் எங்க செய்திருப்பான்? அடி நெற்றியிலே போட்டுருவான். நெற்றியில மாத்திரம் தான் இருக்கும் எலும்பு. கரடிக்கு நெற்றியில தான் எலும்பு வெளியே தெரியும், சிங்கத்துக்கு தான் நெற்றியில மாத்திரம் எலும்பு தெரியும். அதையே பார்க்கிறான். கவசம் போட்டிருக்கிறான். அவனுடைய அங்கிகள், அவனுடைய ஈட்டி, இவைகளை அவன் பார்க்கவில்லை. அவன் பார்த்தது அவனுடைய நெற்றியை மாத்திரம் பார்த்தான். அவன் சரீரத்தை கல் எடுத்து அறிந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக தோற்று போவான். எல்லாருடைய பார்வையுடைய சரீரத்தின் மேல் இருந்தது. ஆனால் தாவீதின் பார்வை மாத்திரம் நெற்றியிலே இருந்தது. ஏனென்று சொன்னால் அவன் சிங்கத்தின் நெற்றியை பார்த்து அடித்தவன், கரடி நெற்றியை பார்த்து அடித்தவன். அதை போலத்தான் கோலியாத்து நெற்றி மாத்திரம்தான் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. மீதி எல்லாம் அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. சிலுவையை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் ஏற்றுக்கொள்ள முன்பாக அவனுக்குள்ளே வைக்கப்பட்டது கோலியாத்துடைய நெற்றி மாத்திரம்தான். அந்த நெற்றியும் அவர் வைத்திருக்கிற பழைய காலத்தில் அந்த கவசத்தை பார்த்து சொன்னா எல்லா இடம் மூடப்பட்டிருக்கும். இந்த இடம் மாத்திரம் தான் கொஞ்சம் கண்களிலே திறந்து அந்த பாதுகாத்திருப்பார்கள். நெற்றி மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும். சரியாக நெற்றியிலே அடிக்க வேண்டும். ஆண்டவர் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிற சிங்கத்தை, ஆட்டை பிடித்து ஓடிக்கொண்டிருக்கிற சிங்கத்தை சரியாக நெற்றியிலே அடிக்கும்படியாக கிரியை அவனுக்கு ஏற்கனவே பழக்கத்தை கொடுத்திருந்தார். ஓடிக்கொண்டிருக்கிற கரடியை அடித்து வீழ்த்தும்படியாக அவனுக்கு இலக்கை கரெக்டாக வைத்திருந்தார். நெற்றியிலே சரியாக அடிக்கும்படியாக துல்லியமான பயிற்சியை ஆண்டவர் இந்த தாவீதுக்கு கொடுத்திருந்தார். நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்றைக்கு நம்ம ஆண்டவர் சுமத்தின ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் பேசும்படியாக முடிய நேரம் முடிந்து போது. எனவே இன்றைக்கு நம்ம வைக்கப்பட்டிருக்கிற இந்த நாம் சுமந்து நாம் ஏற்றுக்கொண்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, நாம் ஏற்றுக்கொண்ட உத்தரவாதமாகிய சிலுவை, அது சுமக்க முடியாத சிலுவை என்பது நமக்கு தெரியும். எல்லா உத்தரவாதமும் சிலுவை போலத்தான். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த உத்தரவாதத்தை எடுத்தாலும் சரி, உலக மனிதனுடைய ஆளுகையானாலும் சரி, திருச்சபையின் ஆளுகையானாலும் சரி, குடும்பத்தின் ஆளுகையானாலும் சரி, தனி மனித ஆளுகையானாலும் சரி, அவையெல்லாம் நாம் சுமக்க முடியாத மிகப்பெரிய உத்தரவாதம் மிகுந்தது. எப்பொழுது ஜெயிக்க முடியும்? கரடியை போல, ஒரு சிங்கத்தை ஜெயித்ததை போல அனுபவம் இருந்தால் ஜெயித்து விடலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மிக கவனமாக தாவீதுடைய வார்த்தையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என்னது? யுத்தம் கர்த்தருடையது. நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனாய கர்த்தரை நாமத்திலே வருகிறேன். யுத்தம் கர்த்தருடையது. அடுத்தது ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை பேசுகிறான். எப்படி? பெலிஸ்தருடைய பாளையம் முழுவதும் பெலிஸ்தர்களால் நிறைந்திருக்கிறது. கோலியாத்தை போல ஏராளமான அந்த ராட்சதர்களுடைய பெலிஸ்தருடைய தேசத்தில் இருந்தார்கள், அந்த படையிலே இருந்தார்கள். ஒரு கோலியாத் மாத்திரமல்ல, கோலியாத்துடைய சகோதரர்கள் கோலியாத்தை போல பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள் என்பது நமக்கு கடைசியில் அந்த 30 தாவீதுடைய படை வீரர் 30 பேர் மகா பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் கோலியாத்தின் சகோதரர்களாகிய அந்த ராட்சதர்களை கொண்டார்கள் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அந்த பெலிஸ்தருடைய படையிலே கோலியாத் மாத்திரமல்ல, அது அவருடைய அவருடைய சகோதரர்களாகிய அந்த ராட்சதர்கள் இருந்தார்கள். இவன் சொல்லுகிறான், இன்றைக்கு நான் உன் தலையை வாங்குவேன். ஒரு பாளையத்திலே பெலிஸ்தருடைய பாளையத்தில் உள்ள எல்லா பெலிஸ்தருடைய அந்த சரீரத்தை அவன் தலையை நான் கொய்து ஆகாயத்து பறவைகளை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். கோலியாத்துடைய பார்வையிலே தாவீதியா ஒரு நாய் பிடிக்க வருகிற நாய் மேய்ப்பன். ஆனால் ஆண்டவர் அவனை அழகாக படிப்பித்துக் கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனாக மீட்பனாக உருவாக்கினார். உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, உத்தரவாதமாகிய சிலுவை என்ன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. இந்த நாளிலே நான் ஒரு காணியை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தாய் சொல்லுகிறது, எனக்கு ஒரு பிள்ளை எனக்கு ஒரு நேரம் தூங்க முடியவில்லை, அழுது கொண்டே கிடக்கிறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் சாப்பிட்டு இருக்கும்போது நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன், என்ன செய்கிறதுனே தெரியல, தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறேன். சுமக்காமல் இருக்க முடியுமா? நம்மேல் வைக்கப்பட்டதில்லை, இதை நம் அன்பினாலே சுமக்கிற சிலுவை. நம்முடைய பிள்ளைகளுக்காக
நம்முடைய உத்தரவாதங்களை சுமக்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ போராடுகிறோம். நம் மேல் வைக்கப்பட்ட நாம் சுமந்த நாம் ஏற்றுக்கொண்ட உத்தரவாதங்களிலே ஆண்டவர் நமக்கு பலன் தர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கணும். பலவீன நேரங்களிலே பலன் தருகிற ஆண்டவரை நினைக்க வேண்டும். தாங்க முடியாத நேரத்தில் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்திலே வேதனையை சுமந்தார், மனிதனுடைய வாழ்க்கையை சுமந்தார். எல்லாவற்றையும் சுமந்துதான் மனிதருக்கு மீட்பை ஏற்படுத்தும்படியாக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிய சிலுவையை தன் மேல் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் யுத்தத்திலே நமக்கு ஜெயம் தருகிற ஆண்டவர். அவர் நம்முடைய எதிராளிகளை தோற்கடிக்கிற ஆண்டவர். நமக்கு எதிராக இருக்கிற சேனைகளை ஆண்டவர் தோற்கடிக்கிறவர்களாக இருக்கிறார். நாம் ஏற்றுக்கொண்ட நம்முடைய உத்தரவாதங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேணும். எதிரியை பார்ப்பதில்லை, எதிரியுடைய பலவீனத்தை நம்முடைய கண்கள் காணும். இவ்வளவிலே எதிரியை மேற்கொள்ளபடியான வல்லமே ஆண்டவர் நமக்கு தருவார். என்ன? 5 கல்லுகளை எடுத்தார். ஏசாயா 9:6 சொல்லப்பட்ட ஒரு கல்லுதான் இந்த தாவீது சுமந்து கொண்ட கோலங்கள். அவர் நாமும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவத்தோடு முன்னேறும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானப்படும் என்று சொல்லக்கூடிய 3வது கல்லாகிய வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு தாவீது ஜெயம் எடுத்தார். 5 கல்லுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்விலே நீங்கள் சரியாக அபியாசிக்க வேண்டும். சூழ்நிலைகள் எப்பொழுது வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தமாறு ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் எடுத்துக்கொண்ட உத்தரவாதத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்ன ஏசாயா 9:6 நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல இந்த தாவீது 1 சாமுவேல் 17:6 சொல்லுகிறானே, யுத்தம் கர்த்தருடையது, நான் நியமிக்கிற கட்டளை நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்ல வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை. சத்துருவை சிதறடிக்கிற ஆண்டோட வல்லமை நம்மோடு கூட இருக்கிற உணர்வோடு நம்முடைய வாழ்வை கடத்துவோம். இந்த நாளிலே இந்த சிலுவை தியானிக்கிற நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற உத்தரவாதத்தை கண்டு பயப்படாதுங்க. நம்ம சோர்ந்து போவதில்லை. அநேகர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி இல்லை. அந்த நேரத்தில் உங்களை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் உருவாக்குகிற அந்த உணர்வுகள் வேணும். அந்த உருவாக்குதல் இல்லாட்டா நம்ம யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய யுத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். கர்த்தர் உங்களை கைவிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். எல்லாம் இறுதியா இருக்குன்னா எல்லாத்தையும் நம்ம சோர்ந்து போய் கிடக்கிறோம். ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய யுத்தத்துக்கு நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஜெயிக்கும்படியாக ஆண்டவருடைய சிலுவையை நாம் தியானிப்போம். தொடர்ந்து ஆண்டவர்களோடு நடத்துவதாக அனுபவந்து ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். சிலுவை நாதரேசுவின் விசுவாசம்
செலுத்துகிறோம். இந்த சாயங்கால பொழுதிலும் உங்களுடைய பிள்ளைகளான நாங்கள் உங்களுடைய திருமுகம் நோக்கி பார்க்கும்படியாக உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை பாடி ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக உம்முடைய திருவார்த்தையை கேட்கும்படியாக எங்களுக்கு தந்த நாங்கள் சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளையை கொடுத்த காணிக்கை அங்கீகரிப்பீராக. உங்களுடைய பிள்ளையை கை பிரயாசங்களை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பீராக. 100 மடங்காய் 1000 மடங்காய் லட்சம் மடங்காய் கொடுத்து தம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புகிற பணியிலே உற்சாகத்தோடு செய்யும்படியாக இருக்கிறார். கை பிரயாசங்களை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. கை பிரயாசங்கள் அனைத்தும் வருமானங்கள் அனைத்தும் நிறைவான ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளை வாழ்வை கொடுக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு கொடுக்கிறதுனாலே ஒரு மனிதனுக்கு குறைவில்லாத நிறைவான ஆசீர்வாதத்தை தருவீராக. எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய குடும்பங்களை மாளிகை செய்யும்படியாக இருக்கிறோம். இந்த தொகுதிக்குள்ள கருவிகள் தருவோம். எங்கள் பிள்ளைகளுடைய வீடுகளிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை வாய் தரும்படியாக இருக்கிறோம். இரவு நேரங்களிலே வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய சமாதானம் தங்குவதாக உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் தங்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளுக்குள்ள சமாதானத்தை கெடுக்க எந்த சத்துருக்கும் இடங்கூடாதபடி வானத்தின் முன்னில் சகல அதிகாரமுள்ள நசமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள கர்த்தர் அல்லவா? உங்களுடைய வீடுகளுக்குள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாக இருக்கிறோம். குடும்பங்களை சின்னாசனமாக்க நினைக்கிற எந்த சத்துருடைய கிரியைகளும் எங்கள் பகுதியை தொடாதபடி பாதுகாக்கும்படியாக இருக்கிறோம். உம்மை சேவிக்கிறவர்களானாலும் உம்மை சேவியாதவர்களானாலும் எங்கள் திருச்சபை அங்கத்திலானாலும் திருச்சபை அங்கத்தில் அல்லாதவர்களானாலும் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே இன்றைக்கு ஆசீர்வதிப்பு கூடாரத்தில் வெளிப்பட்ட மகிமையானது சுற்றி இருந்த பாளையத்தின் ஜனங்களுக்கு வீடுகளிலே பாளையங்களில் வெளிப்பட்டது போல உங்களுடைய மகிமை ஒவ்வொரு வீடுகளிலும் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமாதானத்தின் நிறைவை நாங்கள் பெற்று தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் எங்கள் பகுதியிலே குமரி மாவட்டத்திலே உயர்ந்த நாங்கள் அழைக்கப்படபடியாக இருக்கிறார். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி தொடர்ந்து கரங்களிலே தருகிறோம். நீதிமான்கள் தங்கள் படுக்கையிலே சமாதானத்தின் பிரகாரம் பலவீனங்கள் இரண்டாவது பாதுகாப்பீராக. உங்களுடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, சங்கவாரத்தில் வீடுகளுக்குள் நடந்தவராதபடி நாடிக்கப்பட்ட ஆடுபட்ட இரத்தத்தை வாசல்கள் நிறைந்தவர்களும் ஒவ்வொரு வீடுகளும் விசுவாசத்தோடு தெளிக்கிறோம். ஆண்டவரே, பூசுகிறோம். அப்பா, கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக சித்தரிக்கிறோம். சிறுவர்களை பத்திரமாய் பாதுகாத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வைக்கும்படியாக இருக்கிறோம். பெருக்கிறதை தாழ்த்துகிறோம். பிரயாணங்களிலே கூட இருப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடங்களிலே நேரங்களில் பிரயாணங்களில் இருக்கிற அவர்களை பாதுகாக்கும்படியாக இருக்கிறோம். அற்புதமான கரங்களை தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அனைவரோடும் என்றும் நிறைந்திருந்து காப்பதாக. கர்த்தரோடு பாராது சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.